நம்ம ஊர் நெல்லை மேலப்பாளையத்தில் வந்து கல்ல வந்திருக்கானாங்க. சரியா? எந்த ஏரியானா எந்த அம்பிகா ரகுமணியபுரத்தில் இருந்து தானே. ரகுமணியபுரத்தில் ஒரு கடந்த 4-5 நாட்களாகவே வந்து என்ன பண்ணியிருக்கான், வீடுகள்லாம் வந்து பாத்திரங்கள் இதே போன்ற பொருட்கள்லாம் வந்து திருடியிருக்கான் போல தெரியுது. மக்கள்லாம் வந்து இன்னைக்கு நைட்டில் வந்து துரத்திருக்காங்க. இப்படி ஒரு முள்ளு செடியாக இருக்குது ஒரு பகுதி. இந்த முள்ளு செடி உள்ளதான் உள்ள நிற்கான்னு சொல்லி எல்லா மக்களும் லைட் அடித்து அப்படியே தேடிட்டு இருக்காங்க. என்ன செய்யணும் சொல்லுங்க, போட்டுருவோம். ஆமாம், இப்போ நம்ம அம்பிகாபுரத்தில் உள்ளவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, நின்று தேடிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம இது என்ன தெரியுமா, இது வந்து நம்ம ரகுமணியபுரம். சரிங்களா? ரகுமணியபுரத்தில் இருந்து பசங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, வந்து நின்று கட்டையும் கம்போடியும் நின்று தேடிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் வந்து எங்கன ஒளிஞ்சிருக்கான் அப்படிங்கிறது வந்து முழுமையாக தெரியலை. ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டு அனுப்பி விட்ருக்காங்க. அந்த ஃபோட்டோ வந்து நான் வந்து கமாண்டில் போடுறேன். பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக என்ன செய்யணும், காவல்துறைக்கு தகவல் சொல்லணும். ஒரு இந்த பகுதியில் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் அச்சத்திலே வந்து இருக்காங்க. ஏன்னா பாத்திரங்கள்லாம் நிறையா திருடு போனதாக இங்கே அங்கே உள்ள ஒரு பையன் வந்து சொன்னா அப்படி. சரியா தம்பி? அந்த தெருவில் உள்ள பையன் யாருமா இருக்கா? யாரும் ஒருத்தர் இல்லையோ? இப்படி கூட வர முடியாதோ? இப்படி கூட அங்கேருந்து இங்கே வர முடியாதுல்ல? நடந்தது என்னன்னு சொல்லதுக்கு வந்து ஆள் இல்லை. ஏன்னா எல்லாருமே அந்த பக்கம் நிற்காங்க. அந்த லைட் அடிச்சுட்டு தேடுறாங்க பார்த்தீங்களா, இந்த பகுதியில் நிற்காங்க. ஆனால் இது உள்ளலாம் வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுங்க வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, கடுமையான முறையில் வந்து இந்த முள்ளு செடிகளும் செடியாக வளர்ந்து போய் நிற்கி. இந்த இடம் யார் இடம்னு தெரில. கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் துப்புரவுப்படுத்தினா நல்லாயிருக்கும். இதில் நிறைய விச செண்டுகளும் இது உள்ளகள்லாம் வந்து உள்ளே இருக்கும். பக்கத்தில் வந்து தெரு இருக்குது, இந்த பக்கம் தெரு இருக்குது, அந்த பக்கம் தெரு இருக்குது. நிறையா குடும்பங்கள் வசிச்சுட்டு இருக்காங்க. அதனால் செய்யக்கூடிய இதையும் சேர்த்து கொஞ்சம் செஞ்சுட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இடங்களில் வந்து ஒளிஞ்சிருக்க மாட்டான்ல, ஒளியதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அவனுக்கு வசதி வாய்ப்பான இடமா இருக்குது. போன வாரமும் இதே மாதிரி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தீயெல்லாம் கொளுத்தி விட்டு பண்ணி பார்த்துருக்காங்க. அவன் வெளியே வர்ற மாதிரி தெரிலையான். இப்படி ஒரு தகவல் ஊரில் வந்து ஓடிட்டுருக்கு. இப்போ எப்படி நடக்க போகுதுன்னு பார்ப்போமே. அவங்க அதுக்கு ஏன்னா அதுக்கு மேலே அவங்களால உள்ளே வர முடியாது. இது வந்து சாதாரண இடம் மாதிரி தெரியலங்க. இது வந்து இருட்டாக இருக்கிறதுனால வந்து ஒழுங்காக நம்மளுக்கு வந்து தெரியலை. இதில் வந்து எப்படி எங்கே ஓடினாலும் தெரியவும் செய்யாது. அந்த பக்கம் ஓடினாலும் தெரியாது, இந்த பக்கம் ஓடினாலும் தெரியாது. ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு லைட்டை அடித்து தேடிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. மக்கள் கவனமாக இருக்கணும், கவனத்தோடு இருந்துக்கிடுங்க. அதாவது நைட்டில் ஏதாவது சத்தம் கேட்டுச்சுன்னா உடனே வெளியே வந்து பார்க்குற வேலை வச்சுக்கிட வேண்டாம். சரிங்களா? அருகில் உள்ளவங்களோட நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கிடுங்க. உடனே தகவல் சொல்கிற மாதிரி இருந்துக்கிடுங்க. ஃபோட்டோ வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டு விடுங்க. ஒரு ஃபோட்டோ ஒன்று தந்துட்டு போயிருக்காங்க. ஃபுட்டேஜ் சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து எடுத்துருக்காங்க. எங்கம்மா எங்கே நடந்தது? புரியல. சரி சரி. அம்பிகாபுரம், கணேசபுரம் இந்த ஏரியாவில் தான் சுற்றிக்கிட்டே இருக்கான் போல தெரியுது. சரி, ஓகே நண்பர்களே. அதாவது வந்து நெல்லை மேலப்பாளையம். சரிங்களா? எந்த இடம்னு ஒரு நண்பர் கேட்டிருக்கா. அப்படி இந்த மேலே மாடி மேலே ஏதாவது சத்தமாக கேட்குது. ஒன்றும் இருட்டாளப்பாக இருக்குது, எல்லா பக்கமும் இருட்டாளாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து லைட் அடித்து பார்க்க முடியாது. இந்த பசங்க ரொம்ப மும்முரமாக தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு மேலே உள்ளே வர முடியாது. என்ன எதுவும் தெரியுதா?
யாரும் தெரியல, அங்கே வந்து கோயான்னு சொல்லுதாங்க, ஆனால் முகம் தெரிய மாட்டேங்குது. சரி, ஓகே.